ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரபுயாம் யூடியூப் சேனல். டுடே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்திருக்கக்கூடிய செய்தியை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது போன்ற செய்தியை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஸோ வாங்க நண்பர்களே, என்ன செய்தின்றதை நம்ம பார்க்கலாம். அரசு பள்ளிகளில் ஆய்வக உதவியாளர் உபரி பணியிடங்கள் பணி நிரவல் செய்ய பள்ளி கல்வித்துறை அனுமதி. அரசு பள்ளிகளில் ஆய்வக உதவியாளர் உபரி பணியிடங்களை பணி நிரவல் செய்வதற்கு பள்ளி கல்வித்துறை அனுமதி வழங்கியுள்ளது. இது குறித்து பள்ளி கல்வித்துறை செயலர் அவர்கள் வெளியிட்டுள்ள அரசாணையில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, தமிழகத்தில் அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்க மாணவர்களுக்காக அடல் டிங்கரிங் உயர் தொழில்நுட்ப மெய்நிகர் வகுப்பறை மூலம் கற்பித்தல், அறிவியல், மொழி, தொழிற்கல்வி, கணிதம் ஆகியவற்றுக்கு ஆய்வகங்கள் உள்ளன. இந்த ஆய்வகங்களில் ஆய்வக உதவியாளர் பணி முக்கியமானதாகும். அதன்படி அனைத்து உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளிலும் ஒரு ஆய்வக உதவியாளர் பணியிடம் அவசியமானதாக இருந்து வருகிறது. அதற்கேற்ப மொத்தம் பார்த்தீங்கன்னா 6397 பணியிடங்கள் அனுமதிக்கப்பட வேண்டிய நிலையில் தற்போது 5907 பணியிடங்கள் மட்டுமே உள்ளது. இதன் மூலம் 490 பள்ளிகளில் ஆய்வக உதவியாளர் பணியிடங்கள் காலியாக உள்ளன. இது தொடர்பாக பள்ளிக்கல்வி இயக்குனர் அரசுக்கு அனுப்பியிருந்த கருத்துருவை ஏற்று மாணவர் எண்ணிக்கை அடிப்படையில் ஆய்வக உதவியாளர் பணியிடங்களை சீரமைப்பு செய்ய முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இது தவிர உபரியாக உள்ள ஆய்வக உதவியாளர் பணியிடங்களை பணியிடமே அனுமதிக்கப்படாத பள்ளிகளுக்கு மாணவர் எண்ணிக்கையை கொண்டு பணி நிரவல் செய்யவும், காலியாக உள்ள ஆய்வக உதவியாளர் பணியிடங்களை மாணவர் எண்ணிக்கையின் அடிப்படையில் தேவையான பள்ளிகளுக்கு பகிர்ந்து அளிக்கவும் அனுமதி அளிக்கப்படுகிறது. ஸோ இவ்வாறு பார்த்தீங்கன்னா அதில் கூறப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த செய்தி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.